நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்தியே, கல்ல தூக்கிட்டு பொண்ணை கட்டி தர சொன்னா இந்த ஊர்ல அந்த வீரனுக்கே பொண்ணை கட்டி தருவாங்க, தெரியும்ல? உங்க மனசுலயும் யார் மேலேயாவது ஆசை இருந்தா கல்ல தூக்கி போட்டு பொண்ணை கேளுங்க. எங்க மாமா உங்களுக்காக சம்பந்தம் பேசுவாப்ல. ஐயோ, அன்பரசு மகள்னு சொல்லிட்டா நாம என்ன பண்றது? சரவணா, நீ கல்ல தூக்கு சரவணா. எங்க அத்தையே சப்போர்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் என்ன யோசனை? அவசரப்படாதீங்க குட்டி தம்பி, அண்ணன் முதல்ல தூக்கட்டும், அப்புறமா கை தட்டிக்கலாம். ஆமாங்க, அங்க நான் கை தட்டுறேன், நீங்க விசில் அடிங்க. தாராளமா, அதுக்கு முதல்ல கல்ல தூக்கணும். தாங்களடா சாமி. அப்படித்தாயா, தூக்கியா தூக்கியா. இதாய வீரம்னா, தூக்கியா. அதியா அம்சமியா. ஆம்பளைன்னா இப்படி தயார் இருக்கணும். ஏ வேட்டையா, விசில் அடிடா. ஏ சூப்பர்யா. பின்னிட்ட சரவணா. சக்தி சூப்பர்ப்பா. நானே எத்தனை பேர் இளவட்டக்கல்ல தூக்குறத பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரே அட்டம்ல தூக்குறத நான் பார்த்ததே இல்லப்பா. வீரையா நீ. என்ன வேட்டையா, எங்க பாஸ் பரிசு பத்தி இப்ப பேசலாமா? பொண்ணு கேட்டுலாமா?
கேளுடா. எங்க அப்பா கிட்ட பொண்ணு கொடுங்கன்னு கேளுடா. சக்தி கேளுப்பா, என்ன வேணும்? கேளு சரவணா. எனக்கு பரிசுனா ஒண்ணு வேணாம் சார். என் மனசுல யாராச்சும் இருந்தா தானே நான் பொண்ணு கேட்க முடியும். எனக்கு பரிசுனா வேணாம் சார். பாஸ் ஒருவேளை பொண்ணை கேட்டிருந்தா என்னடா பண்றது? என் மனசுல யாராச்சும் இருந்தா தானே நான் பொண்ணு கேட்க முடியும். என் மனசுல யாராச்சும் இருந்தா தானே நான் பொண்ணு கேட்க முடியும். ச்சே. இப்படி கலக்குன்னு கலக்கிட்டு கடைசியில சொதப்பிட்டீங்களா பாஸ்? என்ன சொதப்புன? உங்க மனசுல அண்ணிதான் இருக்காங்கன்னு சொல்லி டப்புன்னு சொல்லி பொண்ணு கேட்க வேண்டியதானே பாஸ்? ஏய் லூஸ் மாதிரி பேசாத ப்ரோ. கல்ல தூக்குனவனா பொண்ணு கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் இங்க பாரு ப்ரோ, நான் ஒன்னும் பொண்ணு கேட்கறதுக்காக கல்ல தூக்கல. நீ என்ன நம்பி பெட் கட்டின. நீ அவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் கல்ல தூக்குன. ப்ரோ இனிமேல இதை பத்தி பேசாத ப்ளீஸ். நான் பேசல பாஸ். உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க, அவங்க கிட்டயே பேசுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? இவகிட்ட எல்லாம் பேசணுமான்னு நினைக்கிறல்ல? இங்க பாரு, நீ நான் இதை நினைச்சிட்டு கண்டுபடி பேசாத. நானா நினைக்கிறேனா? அதான் நீ என்ன நினைக்கிறேன்னு உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ நான் இதை நினைச்சிட்டு கண்டுபடி பேசாத. நானா நினைக்கிறேனா? அதான் நீ என்ன நினைக்கிறேன்னு உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே. கல்ல தூக்குற வரைக்கும் என் கண்ணையே பார்த்து கல்ல தூக்கிட்டு தூக்கி முடிச்சதும் என் மனசுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வரியே. நீ என்னதானே நினைச்ச? என்ன நினைச்சுதானே கல்ல தூக்குன? சொல்லு, எனக்காக தானே கல்ல தூக்குன? இல்ல. எங்க என்ன பார்த்து இல்லைன்னு சொல்லு. நான் உனக்காக கல்ல தூக்கல. போதுமா? உன் மனசுல நான் இல்ல. அதே மாதிரி என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. உன் மனசுல நான் இல்ல. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே? அதான் கீழே எல்லாரும் முன்னாடி சொன்னனே, என் மனசுல யாரும் இல்ல. நான் யாரையும் பொண்ணு கேட்கணும் அவசியமும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன மீனாட்சி? சொன்னா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு. அதான் அன்னைக்கே இப்படி ஒரு பயந்தாக்குள்ளே வேணான்னு சொல்லிட்டேல. நான் என்ன திரும்ப வந்து உன்கிட்ட பேசினா நான் புரிஞ்சுக்கல. ப்ரோ பாஸ் முதல்ல அவ இங்க இருந்து போக சொல்றா. இனிமேல் பேசுறதுக்கு எதுவும் இல்ல.
இப்ப என்ன உன் கண்ணை பார்த்து என் மனசுல நீ இல்லைன்னு சொன்ன போவியா? சொல்லவா? சொல்லிடாத, வேணாம். அது சொல்றதுக்கான தைரியம் உனக்கு இருக்கலாம், ஆனா கேட்கறதுக்கான தைரியம் எனக்கு இல்ல. அண்ணி உங்க மனசுல இல்லைன்னா ஏன் பாஸ் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க அவங்கள நினைச்சு அவங்களுக்காக தானே பாஸ் கல்ல தூக்குனீங்க. அதான் பாஸ் உண்மை, அதை நீங்க மறுக்கவே முடியாது. 10 நாளைக்கு முன்னாடி அந்த கல்லை அசைக்கவே முடியலன்னு என்கிட்ட வந்து அழுதீங்களே பாஸ். இப்ப மட்டும் உங்களால எப்படி பாஸ் அந்த கல்லை தூக்க முடிஞ்சது? இதுக்கெல்லாம் காரணம் உங்க லவ் பாஸ். அண்ணி உங்க மனசுல இருந்தனாலதான் நீங்க அந்த கல்லை தூக்குனீங்க. இப்ப கூட நீங்க அவங்கள அளவச்சிட்டமேன்னு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க பாஸ். இதுக்கு காரணமும் அந்த லவ் தான் பாஸ். இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க பாஸ். இவனை நினைச்சா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலடி. அப்படியே கல்லு மாதிரியே இருக்கான். கல்யாணம் நடந்தா நடக்கட்டும்னு நேத்து ஊருக்கு போட்டியை கட்டிட்டான் தெரியுமா? அப்புறம் எங்க அப்பா தான் பேசி தங்க வச்சாரு. அது கூட என் நிச்சயதார்த்தத்தை அட்டென்ட் பண்றதுக்காக தான். இன்னும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பந்தியை முடிச்சுட்டு புறப்படலாங்கிற மாதிரியே இருக்கிறான் மைனா. அதான் என்னால தாங்கிக்க முடியல. மீனாட்சி, நான் வேணா ஒரு தடவை பேசி பார்க்கட்டுமா? நான் பேசிட்டேன், எங்க அம்மா பேசினாங்க, என் அண்ணன் பேசினா, பத்தாத குறைக்கு நேத்து அப்பத்தாவும் வந்து பேசினாங்க. அவன் யாருக்கும் மசிஞ்சு கொடுக்கற மாதிரி இல்லடி. உண்மையை சொல்லணும்னா எரும மாட்டு மேல மழை விழுந்த மாதிரி இருக்கான். ஏன் மீனாட்சி, நீ உங்க அப்பா மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்க, அதனால ஏத்து பேச முடியாது. அதுக்கு இவனுக்கு என்ன வந்துச்சான்? அவரும் எங்க அப்பா மேல அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. அதனால எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அவரால உடைக்க முடியாதான். இவனை இப்படி கெஞ்சி கெஞ்சி லவ் பண்ண வைக்கணுமான்னு எனக்கு சீனு இருக்குடி. மீனாட்சி, கண்டிப்பா நீ சொல்றதை தாண்டி ஏதோ காரணம் இருக்குதுப்ல. அத முத நீ அவன் கிட்ட இருந்து கறக்க பாரு. யாரு? அவன் கிட்ட இருந்து பச்சை பிள்ளைய கூட பேச வச்சிடலாமைனா, ஆனா அவன் வாய திறக்கவே முடியாது. வாய திறந்தா முத்து உதிர்ந்துடுங்கிற மாதிரியே இருக்கான். அந்த ப்ரோ பைய கிட்ட ஏதாவது கேட்டு பாரு. அவன் தான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றானேடி. அதுவும் இல்லாம அவனும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு தான் இருக்கான். எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல மைனா. பேசாம ஒண்ணு பண்ண, ஸ்ட்ரைட்டா நீ வெயிட்டிங் கிட்டே பேசுறே. இங்க பாருப்பா, இந்த மாதிரி நானும் சரவணாவும் லவ் பண்றோம், இந்த மாதிரி நீ நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்ட, அதனால இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுன்னு அப்படின்னு பேசி பாரு. என்ன இவ்வளவு யோசிக்கிற? அவன் கிட்ட பேசுறதுக்கு நான் எங்க அப்பா கிட்டே பேசிடுவேனே. சீனு மீனாட்சி, அப்ப உங்க அப்பா கிட்ட நீ ஸ்ட்ரைட்டா பேசிடு. அதான் முடியலையேடி. அப்பா என்கிட்ட வந்து அழுது கேட்டப்போ என்னால மறுத்து பேச முடியலையே. சரி, இப்ப போய் பேசலானா அது அவரை தாங்கிக்கு வர என்னன்னு தெரியலையேடி. அப்ப வெயிட்டிங் கிட்ட வேணா நான் பேசட்டுமா? வேணாம் மைனா, அவன் ஒரு மாதிரி வில்லங்கமான ஆளு. ராஜதந்திரமா ஏதாவது பண்ணலான்னு புதுசா ஏதாவது பிளான் போடுவான். அதுவும் கரெக்ட் தான். சும்மா இல்லாம உன்னையே சேர்த்து கட்டிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட உரண்டு எடுத்துச்சு இந்த பக்கி.
இப்ப என்ன, நீ வேட்டைங்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் பேச முடியாது. சரவணன் யாருக்கிட்டயும் பேச மாட்டான். வீட்டுல உள்ளவங்களாலையும் பேச முடியல, அதானே? ஆனா மீனாட்சி, எதுவும் முடியலன்னு இந்த மத்த பக்கிங்க சரண்டர் ஆற மாதிரி நீயும் சரண்டர் ஆயிராத. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு கல்யாணம் என்பது தாலி கட்டும் சமயத்தில் கூட நின்று போவதற்கான அனைத்து அம்சங்களும் உள்ளது. புரியுதா? அப்படியா? என்ன இப்படி கேட்டுட்ட? எத்தனை சினிமாவில பாத்திருக்க? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க, பாத்திருக்கல? அது மாதிரி உன் கல்யாணத்துல கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணுவோம். தயவு செஞ்சு கடைசி வரையும் மனசு தளர விடாத. இங்கேரு, இந்த மணமேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மாப்பிள்ளைய மாத்திர கதை நம்ம நாட்டுல நிறைய நடந்திருக்கு. என்னவ்ல, நான் சொல்றது இப்போ உனக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ், இங்க என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என் நிலைமைய பாத்தியா ப்ரோ? எல்லாமே முடிஞ்சுன்னு விட்டு போகவும் முடியல, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி போராடவும் முடியல. இங்கேருந்து அவளை கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அவ என்னைக்குமே அழக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கும்னு நினைச்சவன் நான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு செகண்டும் அவளை அழ வச்சிட்டு இருக்கேன். என்னால சத்தியமா முடியல ப்ரோ. பாவம் அவளை ஒவ்வொரு தடவை ஹர்ட் பண்ணும்போது நானே சாகுற மாதிரி ஃபீல் பண்றேன். நான் இந்த ஊருக்கே வந்திருக்க கூடாது ப்ரோ. நான் இங்க வந்தனால்தான் எல்லாமே. ஒரு வகையில நீ சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. நான் அவளை மறந்துட்டேன்னு நானே என்னை ஏமாத்திட்டு இருக்கேன். பாஸ், அதனால தான் பாஸ் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தமிழ் சார் கிட்ட பேசியிருக்கலாம் பாஸ். அவர்கிட்ட நீங்க பேசியிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் பாஸ். நீங்க பொண்ணை கேட்கணும் தான் பாஸ் நான் கல்லே தூக்க சொன்னேன். இந்த ஊர்ல தான் கல்லை தூக்கிட்டு யார்கிட்ட வேணாலும் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்குற உரிமை இருக்குன்னு சாரே சொல்லியிருக்காரு. இல்ல ப்ரோ, அவர் என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காரு. அதை என்னால உடைக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ப்ரோ. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா சரி பண்ண முடியாது. ஒரே ஒரு தடவை தமிழ் சார்கிட்ட பேசி பாருங்க பாஸ். எனக்கு என்னமோ நீங்க பேசினா அவர் சம்மதிப்பாரோன்னு எனக்கு தோணுது பாஸ். அவரே எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவாரு பாஸ். இல்ல ப்ரோ, நான் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அவரை நான் ஹர்ட் பண்ண விரும்பல. என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவருக்காக என் காதலை கூட தியாகம் செய்யலான்னு எனக்கு தோணுது ப்ரோ. பாஸ் அழாதீங்க பாஸ். டேய், என்ன அழாதீங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா அழுவுற? தெரியல, தாடா வந்து. சரி வா, வெளில போயிட்டு வரலாம். வாடா. சக்தி, நீ முன்ன மாதிரி இல்லையே, ரொம்ப டல்லா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் காரணமா?
அம்மா கூப்பிட்டாங்கப்பா. அப்பா அப்பா மீனாட்சி, என்னம்மா? என்னாச்சுப்பா? என்ன யோசிக்கிறீங்க? இந்த சக்தியை பத்தி தாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை பத்தி என்னப்பா யோசிக்கிறீங்க? அவன் கொஞ்ச நாளாவே ரொம்ப சோகமாவே தெரியறான், பாத்தியா? இப்ப கூட இங்க தனியா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாமா. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வயசு பிள்ளை அப்படியெல்லாம் அழக்கூடாது மீனாட்சி. அவனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இருக்கு, கவனிச்சியா? கவனிக்காம எப்படிப்பா இருக்க முடியும்? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. மீனாட்சி, அப்பா கிட்ட சரவணன் காதலுக்கு உதவி பண்ணுங்கப்பான்னு கேளு. அப்பா கூப்பிட்டு அவனை விசாரிச்சா அவன் உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஆமா, நாம என்ன பண்றது மீனாட்சி? காதல் தோல்வியில இருக்கிறவன் வேற என்னப்பா பண்ண முடியும்? சரவணன் காதல்ல ஜெயிக்க நீங்க உதவி பண்ணுங்கப்பா. அவன் ரொம்ப நல்லவன்பா. அவன் காதல் ஜெயிக்கணும். நீங்க நினைச்சா அவன் காதலை சேர்த்து வைக்க முடியும்பா. என்னப்பா? பாக்குறம்மா. நீங்க அவன்கிட்ட பேசுங்கப்பா, எல்லாமே சரியாயிடும். தேங்க்ஸ்பா. நீ எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இல்ல, சொல்லணும்னு தோணுச்சுப்பா. சரிம்மா. ஆ, அப்பா உங்களை அம்மா கூப்பிட்டாங்க. நான் வரேன்னு சொல்லுமா. சரிங்கப்பா. சக்தி, அன்பரசு மகன் மேல உனக்கு இவ்வளவு காதலாப்பா? உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறப்பா. இந்த கலிடக்குறிச்சி தமிழோட அன்பு பரிசு அதுதான். உன் காதலை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனி என் கையில தான் இருக்கு.